இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலைகளில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக களத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டதன் பேரில் அமைச்சர் குமார் நேரில் சென்று கள ஆய்வுகளை மேற்கொண்டார். இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது குறித்தான விவரங்கள். திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பெரியபாளையம் மட்டுமல்ல, அந்த எண்ணூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுமே, மணலி உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் தொழில் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக இருக்கின்றன. பல்வேறு வகையான தொழிற்சாலைகள் அந்த பகுதியில் இயங்கி வருகின்றன. குறிப்பாக கடல் வளம் கொண்ட பகுதியை ஒட்டியிருப்பதன் காரணமாக மீன் வளம் சார்ந்த பல்வேறு தொழிற்சாலைகள் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே அந்த பகுதியிலே தொழிலாளர் நலத்துறையினர் தொழிலாளர்களுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக அவ்வப்போது ஆய்வு நடத்துவது வழக்கம். இந்த நிலையில்தான் இன்று ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுடன் குறிப்பிட்ட அந்த தனியார் இறால் பண்ணை தொழிற்சாலை இயங்கி வந்திருக்கின்றது. இறால் பதப்படுத்தக்கூடிய அந்த தொழிற்சாலையிலிருந்து வாயு கசிந்திருக்கின்றது. அம்மோனியாவை பொறுத்தவரை அது சிறிய அளவில் கசியும் பொழுது கண் எரிச்சல், சுவாச கோளாறு உள்ளிட்ட சிறிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும். தலைவலி போன்ற அறிகுறிகளோடு அது கடந்து சென்றுவிடும் எனவும், அம்மோனியா வெளியாகக்கூடிய அந்த கசியக்கூடிய அளவு அதிகரிக்கும் பொழுது உயிருக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அமோனியா சார்ந்த அந்த வேதியியல் துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த மஞ்சள்கரணி பகுதியிலே இதுவரை 7 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அமோனியா வாயு கசிந்ததன் காரணமாக. இந்த நிலையில் இப்பொழுது குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லி இருக்கின்றார்கள். அமைச்சர்களை களத்திற்கு செல்லுமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கின்றார். சம்பவம் நடைபெற்ற பகுதிக்கு அமைச்சர் குமார் சென்றிருக்கின்றார். தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், அந்த மாவட்டத்திற்கான பொறுப்பு அமைச்சர். இப்பொழுது அமைச்சர் ஆதவர்ஜுனா மற்றும் ராஜ்மோகன் உள்ளிட்டவர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு நடத்துவதற்கான உத்தரவினையும் தமிழக முதலமைச்சர் விஜய் பிறப்பித்திருக்கின்றார். மேலும் இறுதி அறிக்கையை 3 நாட்களுக்குள்ளாக வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் முதலமைச்சர் மூலமாக துறையினருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது, மக்கள் நல்வாழ்வுத்துறையினருக்கு. அதோடு சேர்த்து 24 மணி நேரத்திற்குள் இடைக்கால அறிக்கை வர வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இடைக்கால அறிக்கை இறுதி அறிக்கையின் மூலமாக இந்த சம்பவம் நடைபெற்றதற்கான காரணம் என்ன, எந்த இடத்தில் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டது, இதே போன்று எத்தனை தொழிற்சாலைகளிலே அம்மோனியாவை பயன்படுத்துகின்றார்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் எத்தனை அம்மோனியாவை பயன்படுத்தி உற்பத்தி அல்லது தங்களுடைய உற்பத்திக்கு அம்மோனியாவை ஒரு துணையாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட இருக்கின்றன. எனவே அம்மோனியா வாயுவினுடைய தன்மை என்ன, அம்மோனியாவை போன்று உயிர்கொல்லி வாயுக்கள் என்ற அளவிலே எத்தனை வாயுக்கள் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகின்றன என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் சேகரிக்க வேண்டும் என்பதற்குரிய உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலே அம்மோனியா உள்ளிட்ட அந்த குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கசிவை ஏற்படுத்தும் பொழுது பொதுமக்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான வாயுக்களை பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் கணக்கெடுப்பு செய்யப்பட இருக்கின்றன. அந்த தொழிற்சாலைகளிலே தொடர்ச்சியான ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட இருக்கின்றது. எனவே அத்தகைய தொழிற்சாலைகள் கணக்கெடுக்கப்பட்டு அங்கே அம்மோனியா வாயுக்களை பாதுகாப்பாக வைப்பதற்கான நடைமுறைகள் என்ன பின்பற்றப்படுகின்றன, மேலும் அதை வலிமைப்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் என்ன என்பது உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் இறுதி அறிக்கையிலே இடம்பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த ஆட்சி காலத்திலும் இதே போன்று பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன. எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளிலே சிலருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. ஆனால் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு ஏற்படக்கூடிய சூழல் தற்போது உருவாகி இருக்கின்றது. எனவே அடுத்த கட்டமாக தமிழக அரசு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், குறிப்பாக இந்த இறால் பண்ணைகள், இறால் பதப்படுத்தக்கூடிய நிலையங்கள் உள்ளிட்டவற்றில் எல்லாம் பயன்படுத்தப்படக்கூடிய அந்த அம்மோனியா உள்ளிட்ட வாயுக்களுடைய தன்மை, அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டறிவதற்கான ஒரு அறிவுறுத்தல் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.